Hi dudes, this is Adi Madan. இப்போ திருவண்ணாமலை ரீச் பண்ணிட்டோம். நைட் ஒரு 9:55 கிளம்புனோம். மார்னிங் வந்து இங்கே 6க்கு 5:30 போல் வந்துட்டு இப்போ இங்கே நிறையா மடங்கள் இருக்கும். அதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு மடத்தில் போய் ரெஃபரன்ஸ் ஆகிட்டு இப்போ நேராக கிழக்கோபுரம் போயிட்டு அங்கேருந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போவாங்க. இப்போ நம்ம ராஜகோபுரமான கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். திருவண்ணாமலையில கிழக்கு திசையில் இருக்கிற இந்த ராஜகோபுரம் கிருஷ்ணதேவராயர் அவர்களால் 1550 கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. தஞ்சாவூர்ல இருக்கிற பெருவுடையார் கோயிலுடைய உயரம் வந்து 216 அடி. அதை விட ஒரு அடி உயரமா இருக்கணும்னு சொல்லி கட்டப்பட்ட இந்த கோபுரம் தான் 217 அடியில தமிழ்நாட்டிலேயே 2வது மிகப்பெரிய கோபுரமா இப்ப நிக்குது. நம்ம அண்ணாமலையார் கோவில்ல 4 பெரிய கோபுரங்கள் உட்பட 9 கோபுரங்கள் அமைஞ்சிருக்கு. அதுபோக கிரிவல பாதையில 8 திசைகளை குறிக்கிற மாதிரி 8 சிவலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. அந்த சிவலிங்கங்களுடைய சிறப்பை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுபோக தமிழ்நாட்டு மக்களுடைய நிறைய இஷ்ட தெய்வங்களுடைய கோவில்கள் கிரிவல பாதையில் நிறைய அமைஞ்சிருக்கு. அந்த கோயிலுக்கு என்னென்ன அமைஞ்சிருக்கு அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க. ராஜகோபுரத்துக்கு மிக அருகில் இருக்கிறதா இந்திரலிங்கம். இந்திரலிங்கத்தை பத்தி சொல்லணும்னா தேவர்களுக்கு அதிபதியான இந்திரன் கிரிவலம் வந்துட்டு சிவபெருமானை நோக்கி தவ இருக்கிறப்ப சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் தான் இந்த இந்திரலிங்கம். துலாம் ராசிகர்களுக்கும் ரிஷப ராசிகர்களுக்கும் இங்க வழிபட்டா ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. திருவண்ணாமலை அப்படின்னாலே இவரும் உள்ள வந்துருவாரு. திருவண்ணாமலையில் பிறந்து வேர்ல்டு ஃபேமஸா இருக்கிற நம்ம கைலாசா நாட்டு அதிபர் நித்யானந்தா அவர்கள் பிறந்த இடம் சொல்லிட்டு இங்க காட்டுறாங்க. பௌர்ணமிக்கு கிரிவலம் வர பக்தர்களுக்கு வந்து இங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. ஸோ பக்தர்களுக்கு அன்னதானம் சிறந்த முறையில் இது கொடுக்கறதுக்கு வந்து கண்டிப்பா அதை பாராட்டி ஆகணுங்க. கிரிவல பாதை மொத்தம் 14 கிலோமீட்டருங்க. அதுல ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு ரூட் மேப் வச்சிருப்பாங்க. ஸோ நாம் இப்போ வந்து 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். அதை மென்ஷன் பண்ற விதமா யூஆர் ஹியர் இங்க வச்சிருக்காங்க. ரெண்டாவது அக்னிலிங்கத்தை பார்க்க போலாம். அதுக்கு முன்னாடி அக்னி தீர்த்த மண்டபத்துக்கு ஆப்போசிட்ல அக்னி தீர்த்தமும் இருக்கு. அதை தாண்டின உடனே அக்னிலிங்கம் வந்துடும். ஸோ அக்னிலிங்கம் வந்து சந்திரன் அவர்களுக்கு சிவபெருமான் ஜோதியா காட்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி குளிர்ந்து அக்னிலிங்கமா எங்க காட்சி தராரு. ஸோ அக்னிலிங்கம் வந்து தென்கிழக்கு திசையை நோக்கி இருக்கு. நம்ம முதல்ல பார்த்த இந்திரலிங்கம் வந்து கிழக்கு திசையை நோக்கி இருக்கு. ஸோ இந்த அக்னிலிங்கத்துக்கு வந்து சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு இங்க நம்பப்படுது. கிரிவலம் போற வழியில எஸ்பெஷலி வந்து பௌர்ணமி நாட்கள்ல வந்து நிறைய இடத்துல அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுதாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டோடைய மேப்பு. ஒரு மயில் அழகா உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு வடிவம் இருக்கும். இதுதான் ஈஸியா தமிழ்நாடு மேப்ல கண்டுபிடிக்கலாம். அண்ட் கிரிவல பாதையில வந்து ரமண மகரிஷி அவருடைய ஆசிரமம் அமைஞ்சிருக்கு. உள்ளுக்குள்ள மொபைல் நாட் அலவுடுங்க. பட் வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். நீங்க கிரிவலம் போனீங்கன்னா கண்டிப்பா உள்ள போயிட்டு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வெளியே வாங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். தந்தை இருக்கிற இடத்துல மகன் இல்லாம எப்படிங்க? அடுத்தது நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய இஷ்ட தெய்வமான முருகனை தான் பார்க்க போறோம். அருணகிரிநாதர் அவர்களால பாடல் பெற்ற முக்கியமான ஸ்தலம் வந்து இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற ஆறுமுகநாத சுவாமி ஸ்தலம். முருகனை பார்த்துட்டு மாலையை போட்டுட்டு அப்படியே கிரிவல பாதையை தொடருவோம். இப்போ நம்ம வந்து 3வது கிலோமீட்டர் ரீச் பண்ணோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி ஆச்சு. லாஸ்ட் டைம் இதே மாதிரி பௌர்ணமி கிரிவலம் காலையில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 9:30 வெயில் வந்துருச்சு. பயங்கர அனலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 9 o'clock வந்து மழை லைட்டாக பெய்யுது. ஸோ உண்மையாலுமே இந்த பௌர்ணமிக்கு கிரிவலம் வந்து சூப்பராக போயிட்டு இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து யமலிங்கம். யமதர்மன் வந்து கிரிவல பாதையை அங்க பிரதர்சனை செஞ்சுட்டு வந்து சிவபெருமான் நோக்கி தவறு சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் தான் இந்த யமலிங்கம். இது வந்து தெற்கு திசையை நோக்கி இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க வந்து இங்க வழிபட்டா ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க.
கிரிவல பாதையில வந்து மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கிறப்ப ஸ்ட்ரெயிட்டா போனா பெங்களூர் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரைட்ல கட் ஆகிற மாதிரி வரும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரூட் மேப்பு வச்சிருப்பாங்க, URDR ரூட் மேப்பு. ஸோ இந்த இடத்துல நீங்க ஒன்ஸ் ரைட் கட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா 2 சைடுமே மரங்கள் அப்படியே ஜாயின் பண்ணி ரொம்ப கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். மெயினா வந்து இந்த வெயில் நேரத்துல கிரிவலம் வந்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள நடந்து போறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அருணகிரிநாதர் ஆலயம் கிரிவல பாதையில் இருக்கிற இந்த ஆலயத்திலையுமே அன்னதானம் வெகு சிறப்பா நடந்துட்டு இருக்குங்க. கிரிவல பாதையில வந்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோவில் வந்து துர்வாசர் திருக்கோவில். இந்த கோவில்ல வந்து நிறைய பேர் குழந்தை வரம் வேண்டி அவ்வளவு பேர் பிரார்த்தனை பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க வர்ற பக்தர்களுக்கு வந்து அருள்வாக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிரிவல பாதையில் வந்து 5வது கிலோமீட்டர்ல இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போற சிவபெருமான் லிங்கம் வந்து நிருத்தி லிங்கம். ஸோ நிருத்தி பகவான் அவர்கள் வந்து கிரிவலம் வந்துட்டு சிவபெருமான் நோக்கி தவ இருந்து சிவபெருமான் நிர்தேஸ்வரராக காட்சி தந்த இடம் தான் இந்த நிருத்தி லிங்கம். இது வந்து தென்மேற்கு திசையில இந்த சிவலிங்கம் அமைஞ்சிருக்குது. மேசராசிக்காரர்கள் வந்து இங்க வழிபட்டா மிக மிக ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த நிருத்தி லிங்கம் பக்கத்துல தான் சனி தீர்த்தமுமே அமைஞ்சிருக்கு. அடுத்ததா நம்ம ஆஞ்சநேயர் கோயிலை பார்ப்போம். திருவண்ணாமலையோட கிரிவல பாதையில நம்ம ஆஞ்சநேயருமே இருக்கிறாரு. ஸோ இந்த கோவிலுடைய பின்பகுதியில் வந்து ஒரு பாறை இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து நம்ம திருவண்ணாமலை மலையோட அழகை பார்க்கலாம். அந்த இடத்துல நிறைய டைம் வந்து மான்கள், மயில்கள் இந்த மாதிரி நிறையாத்துமே தென்படும். ஸோ இயற்கை ரம்மியமான ஒரு இடம் தான் இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிற இடம். ஓம் சரவணபவ. அடுத்து நம்ம கிரிவல பாதையில பார்க்கக்கூடிய கோவில் தான் பழனி ஆண்டவர் திருக்கோவில். நம்ம முருகர் அவருடைய தரிசனம். அடுத்ததா நித்யானந்தா அவர்கள் வந்து எப்படி கைலாசா நாட்டை உருவாக்கினாரோ அந்த மாதிரி அவரோட பக்தர்கள் கிரிவல பாதையில அவரோட ஸ்டாச்சு வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இங்கே கட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்த பௌர்ணமி வரப்போ கண்டிப்பாக இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து கைலாசநாதர் ஆலயம்னு வச்சு அவரைவே இங்கே கடவுளாவே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததா கிரிவல பாதையில வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் அவர்களுடைய ஆலயமே இங்க அமைஞ்சிருக்கு. அடுத்தது கிரிவல பாதையில வந்து சாய்பாபா கோவில். ஸோ இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, இங்க இருக்கிற சாய்பாபாவுக்கு நம்ம தொட்டு அபிஷேகம் பண்ண முடியும், ஆரத்தி காட்ட முடியும். ஸோ ஆரத்தி காட்டுறதுக்கு எல்லாமே ஃப்ரீ தாங்க. நீங்க பன்னீர்ல அபிஷேகம் பண்ற மாதிரி இருந்தா 50 ரூபாய் கொடுத்து பன்னீர் பாட்டில் வாங்கி நீங்க தொட்டு சாய்பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாங்க. அடுத்ததா கிரிவல பாதையில நாம பார்க்கக்கூடிய லிங்கம் வந்து சூரிய லிங்கம். இது வந்து கிரிவல பாதையில் இருக்கிற 8 அஷ்டலிங்கங்கள்ல இது வராது. சூரியலிங்கம் அப்புறம் சந்திரலிங்கம், இது ரெண்டுமே சூரிய பகவானும் சந்திர பகவானும் கிரிவல பாதை வர்றப்ப சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் தான் இது ரெண்டுமே. பட் அந்த திசைகள் குறிக்கிற அஷ்டலிங்கங்கள்ல இது வராது. பட் இதை வழிபட்டு நம்ம அப்படியே கடந்து போவோம். அடுத்தது கிரிவல பாதையில ரொம்ப பீஸ்ஃபுல்லான வேற லெவல் ஆர்கிடெக்சர் கூடிய மற்றொரு சாய்பாபா கோவில். இப்போ வந்து நம்ம கிரிவல பாதையில பாதி தூரம் கிராஸ் பண்ணிட்டோங்க. 7வது கிலோமீட்டர்ல இருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சிவபெருமானுடைய லிங்கம் வந்து வர்ணலிங்கம். வர்ண பகவான் வந்து இங்க கிரிவலம் வந்துட்டு சிவபெருமானை நோக்கி தவ இருக்கிறப்ப மிகப்பெரிய நீர்வடிவில காட்சி கொடுத்த இடம் தாங்க இந்த வர்ணலிங்கம். இது வந்து மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்குங்க. மகரம் அண்ட் கும்பம் ராசிக்காரங்களும் இங்க வந்து வழிபட்டா ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. கிரிவல பாதையில வந்து அடுத்ததா நிறைய மக்கள் இப்ப வழிபட்டு இருக்கிற வாராகி அம்மனுக்குமே வந்து ஆலயம் இருக்குங்க. அடுத்ததா கிரிவல பாதையில ஒரு முக்கியமான கோவில் வந்து இந்த அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுங்க. திருவண்ணாமலையில தான் சிவபெருமான் பார்வதி தேவியை தன்னுள்ள பாதியாக்கிட்டு காட்சி கொடுத்த இடம். இந்த கோவிலை நம்ம சுத்தி வர்றப்ப பின்னாடி வந்து திருவண்ணாமலையோட அழகு வேற லெவல்ல தெரியுங்க.
அது மட்டும் இல்லாம கிரிவல பாதையில நிறைய புதிய ஆலயங்கள் கட்டிட்டு இருக்காங்க. பக்தர்களுமே அதுக்கு வந்து காணிக்கை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அடுத்தது வர்ற ஆலயம் தான் ரேணுகை மாரியம்மன் திருக்கோவில் நம்ம கிரிவல பாதையில. கிரிவல பாதையில திருப்பதி மாதிரியே வெங்கடாச்சலபதி அவர்கள் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரியே இங்க காட்சி தராரு. அண்ணாமலையார் கோவில்ல வெங்கடாச்சலபதி அவர்களை பாக்குறதுக்கு அவ்வளவு வைபா இருக்கு. அடுத்ததா வடமேற்கு திசையில் இருக்கிற வாயுலிங்கம். வாயு பகவானை முழுவதுமா ஆட்கொண்டு சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் தான் வாயுலிங்கம். கடகராசிக்காரங்க இங்க வழிபட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அஷ்டலிங்கங்கள்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து குபேரலிங்கம். செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் தன்னோட செல்வங்கள் எல்லாமே இழந்துட்டு கிரிவலம் வந்து சிவபெருமானை நோக்கி தவ இருந்து சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம்தான் இந்த குபேரலிங்கம். இது வந்து வடக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கு. மீனம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் இங்க வழிபடுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. கிரிவல பாதையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெஷலான இடம்னா இதுதான் இடுக்கு பிள்ளையார் கோவில். ஸோ பிள்ளையாருக்கு பக்கத்தில் 2 தூண் வச்சு ஒரு சின்ன கோவில் மாதிரி கட்டியிருப்பாங்க. அது வழியாக இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வெளியே வர்றாங்க. ஸோ இதை வந்து தமிழர்களோட தெலுங்கு தேசத்துக்கு வர்றவங்க அதிகமாக இங்கே நம்புகிறாங்க. இதுக்குள்ளேருந்து வெளியே வந்தோம்னா நம்ம திருப்பி நம்ம பண்ண பாவமெல்லாம் போய் புதுசாக பிறக்கிற மாதிரி ரொம்ப அங்கே ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஸோ நம்ம பழனியில் எப்படி மலையாளிகள் அதிகமாக வராங்களோ அந்த மாதிரி திருவண்ணாமலையில் தெலுங்கு தேசத்துலேருந்து அவ்வளோ பேர் இங்கே வராங்க. அங்கே நிறைய பேர்த்துக்கான ஓனா மண்டபமே நிறையவே இருக்குது. ஸோ அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை வந்து இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில். இதுக்காக அவங்க எவ்வளவு நேரம் பரவாயில்ல லைன்ல நின்று இதுக்குள்ள பூந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கிரிவல பாதையவே தொடர்றாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி கிரிவலம் வந்திருந்தீங்கன்னா இது வழியா நீங்க போயிருக்கீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கமெண்ட் பண்ணுங்க. கிரிவல பாதை கிட்டத்தட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மெயினான இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நார்மல் டைமில் இங்கே தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் இல்லை வந்து பௌர்ணமி விசேஷ நாட்களில் வந்து 4 இடத்துல பிரித்து போட்டுருவாங்க அந்தந்த லொக்கேஷன் தகுந்த மாதிரி. கிரிவல பாதையில் 8வது மற்றும் கடைசியான அஷ்டலிங்கம் தான் இந்த ஈசானிய லிங்கம். இது வந்து வடகிழக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கு. ஈசனை தவிர அனைத்தும் நிலையற்றது. நம்ம வச்சிருக்கிற இந்த உடம்பெல்லாம் சவம், ஈசன் மட்டுமே சிவம் அப்படிங்கிற உணர்த்துற ஞான சன்னதி தான் இது. இங்கே வந்து மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரங்க வழிபட்ட ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. அடுத்ததாக வடவீதியில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து அப்படியே போனோம்னா அங்கே வந்து இரட்டை பிள்ளையார் வந்து ரொம்ப ஃபேமஸ். இடுக்கு பிள்ளையார் மாதிரி இரட்டை பிள்ளையார் கோவில் ஃபேமஸ். அதை அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே அதுக்கப்புறம் தரிசனம் உள்ளே போகிறதுக்காக லைனில் நின்றுடலாம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ரௌடுன்னு சொல்லிட்டு. மத்தியான டைமு. இதுக்கப்புறம் லைனில் இருந்து இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். திருவண்ணாமலையில் அந்த மலையோடைய உயரம் வந்து 2668 அடி. அங்கே கார்த்திகை மாதம் ஏற்றுற அந்த கார்த்திகை தீபம் வந்து ரொம்ப ரொம்ப உலக பிரசித்தி பெற்றது, எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் யார் வந்து இதில் உயர்ந்தவன்னு போட்டி வரப்ப சிவபெருமான்கிட்ட போகிறப்ப தன்னோட அடியையும் முடியையும் யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே முயற்சி பண்ணி முடியாமல் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜோதியாக காட்சி கொடுத்த இடம்தான் இந்த திருவண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. நினைத்தாலே முத்தி தரக்கூடிய பூலோக கைலாசமான திருவண்ணாமலைக்கு நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு போயிட்டீங்கன்னா போதும். இந்த மலை வந்து உங்களை திருப்பி ஈர்க்க ஆரம்பிக்குங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே நினச்ச உடனே வந்துட முடியாதுங்க. அதுக்கான நேரமும் அவரோட அழைப்பும் இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும். நீங்கள் இன்கேஸ் இன்னும் விசிட் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இங்கே போனால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பாக போயிட்டு வர சொல்லுங்கள். நாம இறுதியாக அண்ணாமலையாரை தரிசிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. இதுதாங்க அண்ணாமலையோட சன்னதி. இதுக்கு பின்னாடி உண்ணாமலை அவர்களுடைய சன்னதியுமே இருக்குதுங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். எல்லாம் சிவமயம். ஓம் நம சிவாய.